அமெரிக்காவுக்கு நோ சொன்ன சவுதி உலகப் போரே வரப்போதா? ஈரான் மேல குண்டு போட பிளான் போட்ட ட்ரம்புக்கு சவுதி கொடுத்த செருப்படி பதில் என்ன தெரியுமா? அடுத்த 50 செகண்ட் கவனிங்க. ஈரான்ல இப்போ நிலைமை சரியில்லை. பொருளாதார நெருக்கடியால மக்கள் வீதிக்கு வந்து போராடுறாங்க. இதுவரைக்கும் 2000 பேர் பலியாயிருக்காங்கன்னு ஒரு அதிர்ச்சி தகவல் வருது. ஆனா ஈரான் என்ன சொல்லுது தெரியுமா? இந்த கலவரத்துக்கு பின்னாடி அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் இருக்குன்னு கையை காட்டுறாங்க. இதை பார்த்த ட்ரம்ப், ஈரான் மக்களை தடுக்காதீங்க, மீறினால் அமெரிக்கா உள்ளே வரும்னு வார்னிங் கொடுத்தாரு. இதனால எந்த நேரமும் போர் வெடிக்கலாம்னு பதற்றம் தொத்திக்கிச்சு. நம்ம ஊர்ல பெட்ரோல் விலை ஏறுறதுல இருந்து வளைகுடா நாடுகள்ல இருக்கிற லட்சக்கணக்கான தமிழர்களோட பாதுகாப்பு வரை இதுல தான் இருக்கு. இங்க தான் ட்விஸ்ட். அமெரிக்கா தன் வான்வெளியை பயன்படுத்தும்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா சவுதி அரேபியா என்ன செஞ்சிருக்காங்க தெரியுமா? நேரா கமைனிக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிட்டாங்க. எங்க வான்வெளியை அமெரிக்கா பயன்படுத்த விட மாட்டோம், நாங்க இந்த போர்ல பார்ட் கிடையாதுன்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாங்க. இதனால அமெரிக்காவால ஈரானை சுலபமா தாக்க முடியாது. சவுதி எடுத்த இந்த முடிவு அமெரிக்காவை மட்டும் இல்ல, மொத்த உலகத்தையும் ஆச்சரியப்பட வச்சிருக்கு. இதனால ஒரு பெரிய போர் இப்போதைக்கு தவிர்க்கப்பட்டிருக்கு. அமெரிக்கா அடுத்து என்ன மூவ் எடுக்கும்னு தெரியல. சவுதி அரேபியா செஞ்சது சரியா தப்பா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி லேட்டஸ்ட் நியூஸுக்கு தமிழ் ட்ரெண்ட் சென்ட்ரலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா அமெரிக்காவுக்கு நோ சொன்ன சவுதி